Hello viewers, welcome to Crack with Gautam. இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன் மிக்சர் அண்ட் அலோகேஷன் பார்ட் 2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து 4 क्वेश्चन பாருங்க. இப்போ 5வது क्वेश्चन. In a mixture of 16 liters, the ratio of milk to water 2:1. If this ratio is to be 1:2, then the quantity of water in liters to be further added is. First வந்து milk water. இங்க milk water. Milk and water உடைய ratio வந்து 2:1. இது 2, இது 1. Next, in this ratio is to be 1:2. 1:2. இப்ப then the quantity of water in liter to be further added is. இப்போ வந்து milk வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். into 2 பண்ணா எனக்கு கான்ஸ்டன்ட் கிடைச்சது. இந்த இடத்துலயும் 2, இந்த இடத்துலயும் 2. இந்த இடத்துல into 2 into 2. இங்க வந்து 4 1 1 ஓகே. இங்க வந்து into 2 equal to 2 இங்க 2 இந்த 2. இந்த 2 மில்க் வந்து நான் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டேன். இப்ப இங்க 1:4 ரேஷியோ இருக்கு. இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தா வந்து 3 கிடைக்குது. +3. இந்த 3 தான் வந்து எனக்கு வந்து மிக்சர் ஆஃப் 16 லிட்டர்ஸ் சொல்லிருக்கான். +3 வந்து எனக்கு வந்து 16 லிட்டர்ஸ். அப்போ 1 லிட்டர்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 20 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் to be further added means initial quantity வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க 2, இங்க 1. இந்த 2 1 வந்து 3. இந்த 2 இந்த 1 வந்து +3. இந்த 3 தான் நான் எடுத்துட்டு வரேன். 20 லிட்டர்ஸ் ஓட இனிஷியல் குவாண்டிட்டி வந்து நான் வந்து இன்டு பண்ண போறேன். இன்டு பண்ணா எனக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா 60 லிட்டர்ஸ். ஆப்ஷன் C is correct. 6th question பார்க்கலாம். A mixture of salt and water contain 40% salt. If 1.80 liters water is vaporized, ratio between salt and water become 5:3. Find initial quantity of mixture. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து salt வந்து 40% சொல்லிருக்கான். salt இது வாட்டர். இப்போ வந்து நான் 100% எடுத்துக்கிறேன். 40% தான் எனக்கு சால்ட் சொல்லிட்டான். 40% ரிமைனிங் வந்து 60% வாட்டர் இருக்கும். இப்ப இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்ப 4 6 2 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு வந்து இந்த இடத்துல 2 3 கிடைக்குது. இந்த 4யும் 6யும் அடிச்சா எனக்கு வந்து 2 ஆல் அடிக்கிறேன் 2 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் 1.80 liter water is vaporized. Ratio between salt and water becomes 5:3. இங்க 5 3 எனக்கு என்ன கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா water is vaporized சொல்லியாச்சு. இப்போ வந்து salt வந்து நான் வந்து கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் பண்ணனும்னா இத நான் இந்த இடத்துல 5 ஆலையும் பெருக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து 2 ஆல் பெருக்கிறேன். 2 ஆல் பெருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 2. இப்ப என்ன கிடைக்குதுன்னா 10 சால்ட் வந்து 10 எனக்கு கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் 15 இப்ப 6 3 2 6 இந்த வேல்யூ எனக்கு கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ பாருங்க 15 6 இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. 15 6 டிஃபரன்ஸ் வந்து 9 -9 வருது. நான் வந்து பிளஸ் எடுத்துக்கிறேன். இந்த 9 தான் எனக்கு வந்து சொல்லிருக்கணும். if 1.80 liters water is vaporized தான் அந்த -9 தான் 1.80. அந்த -9 நான் வந்து 9 எடுத்துக்கிறேன். 9 தான் வந்து எனக்கு 1.80. இப்போ எனக்கு 1 ஆல டிவைட் பண்ணா 1.80 divided by 9 இதுதான் அடிச்சா எனக்கு வந்து 0.2 0.2
இந்த 1 தான் எனக்கு வந்து 0.2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர். இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் இங்க 15, இங்க ஒரு 10. 15 + 10 25. இங்க இந்த 10ஐயும் + 15 ஆட் பண்ண போறேன். இந்த 10 இனிஷியல் குவாண்டிட்டி மீன்ஸ் இந்த 10ம் இந்த 15ஐயும் எனக்கு வந்து இனிஷியல் குவாண்டிட்டின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா 10 + 15 வந்து எனக்கு 25 கிடைச்சிருச்சு. இந்த 25ம் இன்ட்டு 0.2 இன்ட்டு பண்ணா எனக்கு வர வேலையதான். 25 இன்ட்டு 0.2 ஆன்சர் பாருங்க. 5 2s are 10, 0 remaining 1, 2 2s are 4, 4 + 1 5. ஒரு ஸ்தான் புள்ளி தள்ளிக்கணும். 5.0 ஆன்சர் வந்து 5 தான் எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 7th question பார்க்கலாம். A mixture contains 60% milk when 14 liters of water is added in mixture, then ratio between milk and water becomes 6:5. Find initial quantity of mixture. அதே போன மெத்தட்ல யூஸ் பண்ண மாதிரி நான் வந்து 100% எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மில்க் வாட்டர் எனக்கு வந்து மில்க் வாட்டர் இப்போ வந்து 60% மில்க், இது வந்து எனக்கு 60% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் வந்து எனக்கு ரிமைனிங் வந்து 40% இருக்கும். இதையும் அடிச்சா எனக்கு வந்து 3:2. இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணா 3, இது 2ஆல் டிவைட் பண்ணா 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேஷியோ பிட்வீன் மில்க் அண்ட் வாட்டர் becomes 6:5. இது 6, இது 5. ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்காங்க, நெக்ஸ்ட் find the initial quantity of mixture. 40 liters of water is added. 40 liters of water is added. இப்போ வந்து நான் மில்கை வந்து கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். பர்சன்டேஜ்ல இருக்கும்போது நான் மில்கை வந்து நான் கான்ஸ்டன்ட் பண்ண போறேன். இது வந்து 3 2s are 6. இந்த இடத்துல 2 போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் 2 போடுறேன். அப்படின்னா எனக்கு வந்து இங்க 4 கிடைக்கும், இங்க 5 கிடைக்கும், இங்க 6, இங்க 6. இது சேம் கான்ஸ்டன்ட் கிடைச்சிச்சு. இது எனக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு -1. -1 தான் நான் வந்து +1 எழுதுறேன். +1 தான் எனக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 40 liters. அதே மாதிரி நெக்ஸ்ட் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர். இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் வந்து இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் நான் ஆட் பண்றேன். 6 + 4 தான் எனக்கு வந்து 10. இப்போ நெக்ஸ்ட் இந்த 40 liters இன்டு இந்த 10 இன்டு பண்ணா எனக்கு அதான் ஃபைனல் இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர். 40 × 10 140. Answer is 140. B option is correct. Okay, next 8th sum பார்க்கலாம். Ratio between milk and water in a 60 liters mixture is 3:2. When 10 liters of mixture is replaced with 10 liters of water, then what will be the ratio between milk and water? இப்போ வந்து டோட்டலா வந்து 6 லிட்டர் இருக்கு. அந்த 6 லிட்டர்ல 10 liter of mixture is replaced, 10 liter of water added. Then what will be the ratio between milk and water? Okay, இப்போ பாருங்க, milk water in a 60 liters. டோட்டலா வந்து எனக்கு வந்து 60 liters இருக்கு. இதுல வந்து இந்த குவாண்டிட்டில வந்து 60 liters ஒரு பாக்ஸ்ல. இப்போ இதுல இருந்து நான் 10 liters எடுக்க போறேன். இதுல இருந்து நான் 10 liters எடுக்க போறேன்னா எனக்கு மீதி எவ்வளவு இருக்குன்னா 10 liters எடுத்துட்டா வச்சுட்டா மீதி எனக்கு வந்து 50 liters இருக்கும். இந்த 50 liters தான் இருக்கிற ரேஷியோ வந்து 3:2. இப்போ வந்து இந்த 50 liters இருக்கிறது தான் எனக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மில்க் வாட்டரோட ரேஷியோ. இது மில்க் வாட்டர். இப்போ 3:2. இது ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணா எனக்கு வந்து டோட்டலா வந்து எவ்வளவு இருக்கு, மில்கையும் வாட்டர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு வந்து 5 கிடைக்குது. இந்த 5 தான் இந்த 50. இந்த 5 தான் வந்து 50 liters.
அப்போ 1 லிட்டர் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 10 liters. இப்போ இந்த 10 வந்து இந்த 10 liters வந்து மில்கி வாட்டரோட இன்ட் பண்ணா எனக்கு வந்து 30 லிட்டர், இதுல வந்து 20 liters கிடைக்கும். இப்போ மில்க்ல வந்து இந்த 10 liters வந்து இன்ட் பண்ணா எனக்கு இருக்குன்னா எனக்கு வந்து 3 into 10 அதே மாதிரி 2 into 10 அப்பனா இது வந்து 30, இதுல வந்து 20. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், 10 liters of milk is replaced, 10 liters of milk is replaced, 10 liters of water is added. இது வந்து எனக்கு வாட்டர், இது மில்க், இது வாட்டர். வாட்டர்ல வந்து 10 ஆட் பண்றேன், 10 ஆட் பண்ணா எனக்கு வந்து 30, இது எனக்கு 30, மில்க் 30, வாட்டரும் 30 இன்ட் பண்ண இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா எனக்கு வந்து 1:1. ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். 9th question, ratio between milk and water in a 60 liters mixture is 3:2 when 20 liters of mixture is replaced with 20 liters of another mixture having milk and water in ratio 4:1, then what will be the ratio between milk and water in new mixture diagram? Okay, இப்போ வந்து 60 லிட்டர்ஸ்ல வந்து நான் 20 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 60 லிட்டர்ஸ்ல இருந்து நான் வந்து 20 லிட்டர்ஸ் எடுத்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா மீதி ரிமைனிங் 40 லிட்டர்ஸ் கிடைக்கும். இந்த 40 லிட்டர்ஸ் தான் இந்த 40 லிட்டர்ஸோட மில்கோட வாட்டரோட ரேஷியோ வந்து 3:2 சொல்லிருக்கோம். 3:2. இது வந்து மில்க், இது வாட்டர், ரெண்டுத்தையும் ரேஷியோ ஆட் பண்ணா எனக்கு வந்து 5 கிடைக்குது. இந்த 5 தான் 40 தான் வந்து எனக்கு 40 லிட்டர்ஸ்னா எனக்கு 1 வந்து எவ்வளவு கிடைக்குன்னா 40 divided by 5 8 கிடைக்குது. ஓகே, இந்த 8 தான் 3 into 8 எழுத போறேன், 8 into 2 எழுத போறேன். இந்த 8 வந்து நான் பெருக்க போறேன் ரேஷியோட. இப்ப மில்கோட ரேஷியோ வந்து மில்க் வாட்டரோட ரேஷியோ, மில்க் வந்து 3, இது 2, இது இந்த 8 தான் நான் வந்து மில்கோட இன்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணா எனக்கு வந்து 8 3 are 24 is to 60. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், 20 liters of another mixture having milk and water in ratio 20 liters. இதுலயே நெக்ஸ்ட் இங்க 20 liters சொல்லிருக்கான். 20 litersல மில்க் வாட்டரோட ரேஷியோ வந்து 4:1. இந்த 4:1 வந்து நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து 5 கிடைக்குது. இந்த 5 ஓகே, இந்த 5 தான் எனக்கு வந்து 20 லிட்டர்ஸ். இந்த 5 தான் எனக்கு வந்து 20 லிட்டர்ஸ்னா 1 லிட்டர்ஸ் எவ்வளவு கிடைக்கும்னா 20 divided by 5 எனக்கு வந்து 4 கிடைக்கும். இந்த 1 தான் 4 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ மில்க் வாட்டரோட ரேஷியோ வந்து எனக்கு 4:1 தான் மில்க் வாட்டரோட ரேஷியோ. இந்த 4 லிட்டர்ஸ் வந்து இதோட ஆட் பண்ண போறேன், இன்ட் பண்ண போறேன். 4 into 4 1 into 4 4 into 4 வந்து 16 is 4. இது வந்து மில்கோட ரேஷியோ, வாட்டரோட ரேஷியோ வந்து மில்க் 4 லிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அப்பனா 16, இதுல 4 ஆட் பண்ணா எனக்கு வந்து 20 லிட்டர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 24 60 ஆட் பண்ணா எனக்கு வந்து 40 லிட்டர்ஸ் கிடைக்குது. இந்த 40 லிட்டர்ஸ் தான் நான் அப்படியே 40 லிட்டர்ஸோட வேல்யூ வந்து 24 is to 16 மில்க் வாட்டர். அதே மாதிரி 20 லிட்டர்ஸ்ல 60:4. இப்போ என்ன கேட்கறோம், the ratio between milk and water in new ratio கேட்கும்போது இந்த 24 16 4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். இது எனக்கு மில்க், இது வாட்டர். மில்க் வாட்டர் மில்கியும் வாட்டரையும் நான் வந்து இந்த 16 24 ஆட் பண்ண போறேன். 16 plus 24. அதே மாதிரி நெக்ஸ்ட் வாட்டர்ல வந்து 4 plus 16 இங்க வந்து எனக்கு வந்து 20 கிடைக்கும். 16 plus 4 வந்து 20. அதே மாதிரி 24 plus 16
6 plus 4 10 0 remaining one part 1 plus 2 2 2 plus 2 4 is to 20 இப்போ இந்த 0 க்கு 0 கேன்சல் பண்ண போறேன் 2 ஆல் டிவைட் பண்ணா இது வந்து 2 is to 1 இதுதான் ஆன்சர் வந்து A option is correct